நடிகர் விஜய் வந்து தன்னோட அரசியல் மேடைகள்ல அடிக்கடி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாரு. என்னன்னா, நான் என் கெரியரோட உச்சத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. அப்படி ஒரு நடிகருடைய கெரியரோட உச்சத்துல இருக்கும்போது ஒரு படம் வருது, அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து படையப்பா தான். கெரியரோட உச்சம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஸ்டார் பட்டம், வசூல்ல, ரசிகர் பட்டாளத்துல, எல்லா இடத்துலயும் அவ்வளவு பெரிய பீக்ல இருக்கிறாரு. அதுல இருந்து கிட்டத்தட்ட ஏறக்குறைய 10 வருஷம் அந்த பீக்லயே இருந்துட்டு இருக்காரு. படையப்பா ரிலீஸ் ஆன டைம் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1999 91ல இருந்தே சூப்பர் ஸ்டார் பட்டத்தோடய தான் டிராவல் பண்றாரு. எல்லா விதமான படமும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒன்னோட ஒண்ணு பெஸ்டாவே வந்துகிட்டு இருக்கு. கமர்ஷியல் படம் நல்லா அமையணும், சூப்பரா ஒண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல வில்லன் இருக்கணும் அப்படிம்பாங்க. இது எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ ஒரு வில்லன் கேரக்டர் எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா பீக்கா இருக்குதோ அப்பதான் அந்த வில்லனை வின் பண்ணும்போது அந்த ஹீரோவுக்கான கிரேஸ் வந்து இன்னும் அதிகமாகும் அப்படிம்பாங்க. அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரஜினி நடிச்ச படங்களை நீங்க எடுத்து பாருங்க. எஜமானுக்கு அப்புறம் இப்போ உழைப்பாளி, மன்னன், அண்ணாமலை, அப்புறம் பாஷா, வீரா, முத்து, அருணாச்சலம், கடைசியில் படையப்பா நிற்குது. இப்ப இந்த படையப்பாக்கு முன்னாடி உள்ள படங்கள் நீங்க எடுத்து பார்த்தோம்னா அண்ணாமலையில நண்பனுடைய துரோகத்தை எப்படி தாண்டி வராது அப்படிங்கிற ஒரு கதை. அதுக்கடுத்து இப்போ எஜமான்லாம் எடுத்துக்கிட்டோம்னா எஜமான்ல வந்து ஒரு ஊர்ல இருக்க 2 பண்ணையார்கள், அதுல இருக்கிற அந்த ஒரு கான்ஃபிளிக்ட். அதுக்கப்புறம் பாஷால ஃப்ரெண்டு கொண்டுட்டாங்க, அதுக்காக பழி வாங்க போய் ஒரு டான் ஆகி அப்புறம் அதுல வேண்டாம் வெளியே வந்து அவங்க குடும்பத்தை எப்படி கையெழுத்தாரு, அதுக்கு மீது டான்லாம் எப்படி சமாளிக்காருங்கிற ஒரு கதை. இன்னொரு பக்கம் முத்து படத்துல அவ்வளவு பெரிய சொத்துக்களுக்கு அதிபதியா இருந்தா அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்றாரு. அருணாச்சலம் படத்துல அவருக்கு ஒரு டாஸ்க் இருக்குது, அந்த டாஸ்க் எல்லாம் எப்படி அந்த ஹர்டில்ஸ் தாண்டி அவர் கம்ப்ளீட் பண்றாரு. ஸோ எல்லா விதமான விஷயங்களும் தாண்டி வந்துட்டு ரகுவரனை பார்த்தாச்சு, ராதாரவியை பார்த்தாச்சு. சோ ஓகே, படையப்பா படம் இந்த படத்துல என்ன பண்ண போறாரு தலைவர்? அவருடைய 25 வருஷத்துல வர போதுங்கிறாங்க, பெரிய பில்டப் இருக்குது, படத்துல 2 கெட்டப் அப்படிங்கிறாங்க. இது பயங்கரமான விஷயம்னா ஒரு ஹீரோவுடைய இப்படி ஒரு படத்துல வந்து 2 கெட்டப். இப்போ யோசிச்சு பார்த்தா கூட படையப்பா அப்படின்னு சொன்னாலும் எல்லாருக்கும் என்ன வரும்? ஒயிட் கலர் ஜிப்பா போட்டுக்கிட்டு ஒரு பிரவுன் துண்டு, கண்ணாடி போட்டு, தாடி வச்சுக்கிட்டு அப்படி கெட்டப். என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இதுல வில்லன் கிடையாது, வில்லி அப்படின்னு ஒரு நீலாம்பரி கேரக்டர். அந்த கேரக்டர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா பாம்பு கூத்துக்குள்ள கையை விட்டு பாம்பை எடுத்து பாம்பை காப்பாத்துறது. 2 பொண்ணுங்க பாக்குறாங்க, அந்த 2 பொண்ணுங்களுக்கும் படையப்பா மேல, ரஜினிகாந்த் மேல ஒரு ஈர்ப்பு வருது. அதுல ஒரு பொண்ணை ரஜினிக்கு பிடிக்குது, இன்னொரு பொண்ணை ரஜினிக்கு பிடிக்கல. ஆனா அந்த பொண்ணு ரஜினி ரொம்ப தீவிரமா அடைய நினைக்கிறாங்க, அதுதான் நீலாம்பரி. சோ இப்போ ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா ஒரு கட்டத்துல வந்து படத்துல வந்து ரஜினி வந்து அந்த வசுந்தரா கேரக்டர் சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிட்டு போயிருவாரு. தோத்து போயிட்டான்னு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது நாசர் அவங்க அண்ணன், ரம்யா கிருஷ்ணோட அண்ணன் வந்து சாப்பாடு எல்லாம் கொடுத்து எல்லாம் தட்டி விட்டுருவாங்க. நீ இவ்வளவு அவனை விரும்பம் தெரிஞ்சா கையில கல்ல விழுந்தாச்சும் அவனை காம்பினேஷன் பண்ணமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த நீலாம்பரி கேரக்டர் சொல்ற வார்த்தை என்னன்னா, ஒரு வேலைக்காரி படுத்துறதுல படுக்க சொல்றியா அப்படின்னு கேட்பாங்க. வழக்கமா ஒரு ஹீரோவின் கான்ஃபிளிக்ட் எடுத்துக்கிட்டோம்னா வில்லன் வந்து தான் தோத்து போயிட்டு அப்படி ஒத்துக்க மாட்டாரு. ஓகே, ஒரு பின்னடைவு ஏற்பட்டுருச்சு, திரும்பியும் ஹீரோ வெஞ்சிருப்பாரு, இப்படியே நடந்துட்டே இருக்கும். ஒரு செட்பேக் மாதிரி தான் எடுத்துக்கிட்டே இருப்பாரு. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல தான் அந்த ஃபேஸ் ஆஃப் நடக்கும் போது ஓகே அந்த வில்லன் வந்து தோத்துட்டான் அப்படிங்கிற நிலைமைக்கு வருவாங்க. இதுல வந்து நீலாம்பரி இந்த இடத்துல சொல்லுவாங்க, நான் தோத்து போயிட்டேன், ஒரு வேலைக்காரி கிட்ட தோத்து போயிட்டேன். அந்த இடத்த டிக்ளேர் பண்ணுவாங்க. அந்த தோல்வியை வந்து அவங்க வந்து பல வருஷம் ரூமுக்குள்ளே தாங்கிட்டு திரும்ப வெளியே வந்து அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது ரிவெஞ்ச் எடுக்க வருவாங்க. சோ அவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருக்கும். கிளைமேக்ஸ்ல கூட நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த கிளைமேக்ஸ் அவங்க என்ன பேசுவாங்கிறது. கடைசி வரைக்கும் நீலாம்பரி தோக்க மாட்டாங்க. இந்த படத்துல இருக்க மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் தன்னை தாழ்த்திக்கிறது. இப்ப நம்ம நிறைய படங்கள் பார்க்கணும், இவ்வளவோ திரைப்படங்கள் பார்க்கணும். இந்த படங்கள் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஹீரோ கேரக்டர், ஃப்ரெண்ட் கேரக்டர் இருப்பான். அவங்க வந்து வாடா போடா, மாமச்சி போமச்சின்னு பேசிக்குவாங்க. ஆனா அந்த ஹீரோவுக்கு அந்த படம் இன்னொரு 4 படம் தொடர்ந்து ஹிட் ஆயிடுச்சுன்னா இதே ஹீரோ இதே ஃப்ரெண்டோட காம்போல அடுத்த படம் வரும். இந்த காமெடியன் வந்து அவரை பார்த்து வாடா படம் சொல்ல மாட்டார். ஏன்னா இப்ப 4-5 ஹிட் கொடுத்துட்டாருல, பாப்பா போப்பா அப்படின்னு சொல்லுவாரு. ராமத படத்துல ரமேஷ் கண்ணாவா இருக்கட்டும், செந்திலா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவர் வந்து அசால்ட்டா டீல் பண்ணுவாங்க. இப்போ ஒரு காட்சி இருக்கும், ரம்யா கிருஷ்ணன் வந்து படையப்பாட்டை வந்து பேசவும் நேரடியா வந்து நிற்பாங்க. அந்த சீன்ல வந்து 2 பக்கம் திரும்பி பார்ப்பாங்க, வேலைக்கார பணங்களும் நடந்து போயிடுவாங்க. ரஜினி திரும்பி பார்த்து ஃப்ரெண்ட்ஸா நகர மாட்டாங்க. ஏன்னா மாத்த வாங்குறீங்க பொண்ணு முன்னாடி அப்படின்னு கேட்பாரு. செந்திலுக்கு வந்து பொண்ணு பார்க்க போற சீன் இருக்கும். அந்த காட்சிகள்லாம் வந்து மாப்பிள்ளை வருதான் ஆனா போட்டுக்கு ட்ரெஸ் என்று சொல்லும் போதெல்லாம் கிட்டத்தட்ட ரஜினிகள் அவ்வளவு கோபமா பேசுவார், அவ்வளவு இதுவா இருப்பாங்க. இந்த மாதிரியான காட்சிகள்லாம் வந்து அந்த பீக்ல இருக்கும்போது வைக்கிறது வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக்குது ரஜினியை. இன்னொன்னு நமக்கு வந்து இந்த படத்துல வந்து இப்போ ரஜினியை பார்க்கும்போதுலாம் ஒரு கட்டத்துல வந்து நமக்கு வந்து ரஜினியாவே பார்க்க தோணும். உதாரணத்துக்கு ஒரு சீன் இருக்கும், அந்த ஒரு கல்யாணம் பண்ற சீன் வந்து பிரகாஷ் ராஜ் உள்ள விட மாட்டேன்னு சொல்லும்போது ரஜினி சொல்லுவாரு, என் பின்னாடி எவ்வளவு பெரிய படம் இருக்கு பாரு அப்படின்பாரு. அப்ப ட்ராலில வந்து அந்த கேமரா ஷாட்ஸ் எல்லாம் மூவ் ஆகும் காட்டுவாங்க. ஒரு பெரிய கியூல அப்படியே வரிசையா கேரக்டர்ல வந்து மக்கள் இருக்கும். நமக்கு பார்க்கும்போது படையப்பாங்கிறவனை தாண்டி நமக்கு வந்து ரஜினி, ஓகே ரஜினியை பார்க்க இவ்வளவு கூட்டம் வரத்தானே செய்யுங்க, ரஜினி அது இயல்பு தானே. ஸோ ஷூட்டிங் வந்து சும்மா ஆள் கொடுத்து காசு கொடுத்து கூட்ட மாதிரி இல்லையே, ஷூட்டிங் பார்க்க வந்திருப்பாங்க. இவ்வளவு பேருக்கு ரஜினிக்கு கிரேஸ் இருக்குமா ரஜினி மேல, ஸோ இப்போ பார்க்க வந்திருப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். ஸோ அதே மாதிரி டயலாக்ஸ், ஒரு படத்துல எவ்வளவு டயலாக்ஸ் பாருங்களேன். ஒரு படம் ஃபுல்லாவே வந்து இப்போ நான் சொன்ன அந்த சீன் இருக்குல்ல, ரம்யா கிருஷ்ணன் ஒரு பக்கம் இருப்பாங்க,
ரஜினிகாந்த் ஒருத்தர் இருப்பாரு, எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப வெக்கப்படுறேன், நானே வீட்டுல பேசுறேன், எனக்கு உனக்கு கல்யாணம் பண்ணிருக்க ஆசைப்படுறேங்கிற விஷயத்த அவ்வளவு திமிர்த்தனமா ரங்கேஷன் கேரக்டர் சொல்லுவாங்க நீலம்பரி. அதுக்கு ரஜினி வந்து என்னோட 5 முகத்தை பார்த்திருக்க, 6வது ஒரு முகம் இருக்கு பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு சீன்லையும் ஒவ்வொரு டைலாகும் அந்த படத்துல வந்து மாசம் எலிவேட் பண்ணிட்டே போகும். ஸோ மாசம் எவ்வளவு தூரம் எலிவேட் பண்ணலாம், அதுக்கு ஒரு மியூசிக் எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணுங்கிறது பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த படம். இந்த படத்துல நம்ம எல்லாரும் நீங்க சொல்றோம் டியூட் படத்தை பார்த்துட்டு தொட்டாலே பட்டாசா அந்த பாட்டோடைய பிஜிஎம் படம் முழுக்க வேற வேற வெர்ஷன்ல யூஸ் பண்ணிருக்காரு. கல்யாணம் பண்ணும்போது நாதஸ்வரம் வெர்ஷன், அதுக்கப்புறம் இடிஎம் வெர்ஷன், அப்புறம் டப்ஸ்டெப் வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கான். சாய பேங்கன்னு சொல்லி எல்லாரும் சில பேர் கிண்டல் அடிக்கிறாங்க, சில பேர் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ரகுமான் இதுதான் பண்ணிருப்பாரு படையப்பா படத்துல. நீங்க படையப்பா படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஓப்பனிங்ல அந்த பாம்பு புத்துக்குள்ள கையை விட்டு ரஜினி பாம்பு இருக்கிற காட்சியில என்ன மியூசிக் வரும் பார்த்தோம்னா வெற்றி கொடியேட்டு அதோடைய பிஜிஎம் தான் வரும். சரி ஓகே, அதே பிஜிஎம் ஊஞ்சல் சீன், அந்த ஊஞ்சல் சீன்ல ஊஞ்சல் எடுத்து போடும்போது அதே பிஜிஎம் கொஞ்சம் ஃபாஸ்ட் மூமெண்ட்ல வரும். திரும்ப கண்ணா இது வந்து வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் நீங்க பார்க்கல, கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடி ரஜினி பேசும்போது ஒரு கோரஸ்ல ஒரு ஹம்மிங் மாதிரி வரும். அதே வெற்றி கொடியேட்டு அந்த பாட்டோட பிஜிஎம் தான் வந்து அப்படியே ஒரு பயங்கர மாசா பெருசா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இல்லாம வெறும் ஹம்மிங்லேயே போட்டிருப்பாங்க. ரஜினிக்காக நிச்சயம் பண்ண போன இடத்துல ரம்யா கிருஷ்ணன் பிக் பண்ணாம சௌந்தர்யா வந்து அவங்க அம்மா வந்து இவதான் வீட்டு மருமன்னு சொல்லுவாங்க. அப்ப ரஜினி போய் அழைச்சிட்டு வரான்னு சொல்லும்போது அதேதான் எப்படி நம்ம டியூட் படத்துல வந்து நாதஸ்வர பிரச்சனை டியூட் மியூசிக் போட்டிருப்பாங்களோ அதே மாதிரி இதுலயே திரும்பி அந்த வெற்றி கொடியேட்டு மியூசிக்க நாதஸ்வரம் அந்த கெட்டி மேல மியூசிக்ல வந்து ரகுமான் போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து காட்சிகள், ஒரு படத்துல சொல்லிக்கிற மாதிரி நெத்தியடியா ஒரு காட்சி இருக்கலாம், ஆனா இந்த படத்துல அவ்வளவு காட்சிகள் இருக்கு, 1 இல்ல 2 இல்ல 3 அவ்வளவு சீன்ஸ் இருக்கும். இப்போ பிஜிஎம் சொல்லும்போது இன்னொரு சீன் மிஸ் பண்ணிட்டேன். தன் பொண்ணுடைய காதல் வந்து ரஜினிகாந்துக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச பிறகு ரஜினி வந்து சொல்லுவாரு, இந்த மாதிரி காதலிக்க ஆரம்பிச்ச உடனே பிள்ளைங்க எல்லாம் வந்து பெற்றவங்க மறந்துடுவீங்க, ஆனா பெற்றவங்க மறக்க மாட்டோம்னு சொல்லிட்டு தன் பொண்ணுக்காக நாசர் வீட்டுல போய் பேச போறது. அந்த ஷாட்ல ரஜினி இப்படி கிளம்பி விடுறா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு சுருட்டை போட்டு பத்த வச்சுட்டு போறது. அந்த 4 செகண்ட் சீனுக்கு ஒரு அமேசிங்கா மியூசிக் போட்டு போடுறது, ஒரு பிஜிஎம் சூப்பரா இருக்கும். அதோட எனக்கு தோன்றது இந்த சீன் என்னன்னா, ஒரு ஸ்லோ மோஷன் ஷாட்னு சொல்லிட்டு அதுக்குன்னே ஃப்ரேம்ஸ் மாத்தி எடுத்து அதை ஸ்லோ மோஷன்ல மாத்தும் போது ஃப்ளோல அழகா இருக்கும். அப்படி நீங்க எடுக்காம நார்மல் 24 ஃப்ரேம்ஸ்லயே நார்மல் ஸ்பீட்லயே அந்த ஷாட்டை எடுத்து ஸ்லோ மோஷன்ல மாத்தினீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில மாதிரி ஃப்ரேம் விட்டு கட்டாத மாதிரி கொஞ்சம் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தெரியும். இந்த ஷாட் அந்த மாதிரி தான் இருக்கும், என் பாறைக்கு அப்படின்னு தெரியுது. அவ்வளவு ஸ்மூத்தா இருக்காது, ஆனா அந்த அந்த ஒரு இது இருக்குல்ல, ஜெர்க் இருக்குல்ல, அதுவே அவ்வளவு எக்ஸ்ட்ராவே இருக்கும். ஸோ சீன்ஸ் பார்த்துட்டோம்னா அதுக்கு அடுத்த சீன் தான் ஒரு பெஸ்ட் ஆர் 10 சீன்ஸ் எழுதுங்க. ஒரு பெஸ்டா தமிழ் சினிமால வந்து ஒரு பெஸ்ட் ஒரு 10 மாஸ் சீன்ஸ் எழுதுங்கன்னா கண்டிப்பா நிச்சயமா டாப் சீன் இருக்க வேண்டிய சீன் அந்த ஊஞ்சல் சீன். ஒரு இத்தனை வருஷம் கழிச்சு 2 கேரக்டரோட ஃபேஸ் ஆஃப் சீன் வருது, என்ன பண்ண போறாங்க, ஒரே ஒரு சேர் போட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ ரஜினி என்ன பண்ண போறான்னு பார்க்கும், ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கும் போது துண்டு எடுத்து போட்டு சும்மா துண்டு எடுத்து விடுவாரு, ஒரு ஊஞ்சல் வந்து சுத்தி வந்து உட்கார சீன் தான் அவ்வளவு மேக்னெட்டிக்கா இருக்கும். திரும்பி டைலாக்ஸ் அந்த இடத்துல பாருங்க, எப்படி இருக்கா என் வீட்டு வேலைக்காரின்னு கேட்கும்போது எஸ் சாரி மன்னிக்கணும் என் வீட்டு எஜமானி அம்மான்னு சொல்லும்போது கற்பனை பண்ண இப்ப நம்ம ரஜினி படத்தை எப்படி பாக்குறோம், மத்த மாசிக படத்தை எப்படி பாக்குறோம், அப்ப அந்த டைப்ல படம் பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும். இந்த இன்டர்நெட் இல்லாத காலகட்டத்துல வெறும் சினிமாக்கள் ரேடியோக்கள் மட்டும்தான் இந்த காலகட்டத்துல இப்படி ஒரு பீக்ல இருக்க ஒரு நடிகரோட படம் இப்படி ஒரு சீன்ஸ் எல்லாம் இருக்கும்போது பார்க்கும்போது தியேட்டர்ல அந்த வைப் கற்பனையே பண்ண முடியல என்னால. அப்ப ரம்யா மாடு முட்டை வர சீன், அந்த சீன் ரஜினி வந்து காப்பாத்துறதா இருக்கட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த சீன் இப்ப நினைச்சாலும் அவ்வளவு பயங்கரமா இருக்கும். ரஜினிக்கு வந்து நிச்சயம் நடக்க போற அந்த காட்சி வந்து சரி ஓகே, இவங்க போய் லட்சுமி வந்து ரஜினியோட அம்மா போய் ரம்யா கிருஷ்ணா கூப்பிடாம சௌந்தர்யா வீட்டுல போய் வடிவதாசி அம்மாட்ட போயிட்டு அந்த தட்டை கொடுத்துட்டு என் மகனோட மனசை நான் குளிர வைக்கதான் முடியும்னு சொல்லிட்டு படையப்பா கூப்பிட்டோட என் மருமகன் சொல்லும்போது ஆஸ் யூஷுவல் அந்த பீஜம் வாசிக்க ஆரம்பிச்சதுல இருந்து அப்படி இருக்கும். ஸோ கூஸ் பம்ஸான சீன்ஸ் எழுதுறது இருக்குல்ல, ஒரு படத்துல வந்து இவ்வளவு சீன்ஸ் பேக் டு பேக் டு பேக் டு ஒரு சீன் வந்தாலும் மனசு வலிக்காம வந்திருப்பாரு. ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன துண்டு சீட்டை கொடுத்துட்டு யார் கொடுத்தான்னு சொல்லும்போது இந்த ரஜினியோட ஸ்டைல சொல்லி காட்டுறது, அதை வந்து முதல் சீன்லயே வந்து அவர் இப்படி பண்றது, அதை பார்த்து சிவாஜி சென்டர் சிக்கிறது. ஏன்னா அண்ணாமலையா இருக்கட்டும் பாஷாவா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து பிக் அடைஞ்சிட்டாரு தான். ஆனா இருந்தாலும் பாஷாவுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாரு, முத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போறாரு அப்படிங்கும்போது அப்படி பண்ணலாம் ஒண்ணு இருக்குது படையப்பான்னு இருக்குன்னு சொல்லி எடுத்த மாதிரி படையப்பா அமைஞ்சிருக்கும். சோ கண்டிப்பா இவ்வளவு சீன்ஸ் இருந்தாலும் நிச்சயமா இந்த படத்தில் சில பிற்போக்குத்தனமான சீன்ஸ்கள் ஒன்றி இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் அதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு படம் வந்து திரும்ப ரிலீஸ் ஆக போகுது, பார்க்க போறோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்குல்ல. சோ நானும் சின்ன வயசுல இருக்கும்போது படையப்பா பார்க்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. சோ இப்போ ஒரு தடவை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போய் பார்த்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் வந்து அளவுக்கு அதிகமா இருக்கு. அட் சேம் டைம் எம்ஜிஆர் சிவாஜி எடுத்துக்கிட்டோம்னா சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து இப்போ
தொடர்ந்து என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரி நடிக்கிற மாதிரியான படங்கள், நடிக்கிறதுக்கு ஸ்கோப் உள்ள படம் நடிச்சிட்டு இருப்பாரு. இவர் வந்து அப்படி இல்லாம ஒரு ஏழை எளிய மக்கள் கூட போய் சேர்ற மாதிரி ஒரு ஜனரஞ்சகமான ஒரு அவுட் அண்ட் அவுட் மகளமா நடிச்சிட்டு இருப்பாரு. இங்க ரஜினி கமல் இருக்கும்போது அதுதான் கமல்ஹாசன் வந்து நான் நடிப்புல அடுத்த கடத்துக்கு போறது எப்படி அந்த மாதிரி படம் நடிச்சிட்டு இருந்தாரு. இவர் இந்த ஃபார்ம்ல இருந்தாரு. எஸ்பெஷலி இவங்களோட டைம் பீரியட்ல பாருங்களேன், இந்த 91ல இருந்து 2000 வரைக்கும் டைம் பீரியட்ல கமல்ஹாசன் நடிச்ச படங்கள்லாம் பார்த்தோம்னா மகாநதி, குணா, மோஸ்ட்லி காமெடி படங்கள், சதிலீலாவதி, தெனாலி, காதலா காதலா இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து கமல் பக்கம் போயிடுச்சு. சோ இவர் இந்த ஃபார்மேட்ல இருக்கிறாரு. இப்ப இந்த டைம் பீரியட்ல படையப்பா மாதிரி ஒரு படம் பார்க்கும்போது நமக்கு வந்து அடேங்கப்பா இந்த ஜானர்ல இவர் தான் இருக்காரு. ஆனா இன்னைக்கு அந்த இது இருக்கானா இல்ல. இவங்களோட அடுத்த ஜெனரேஷனை பார்த்தோம்னா விஜய் அஜித் இருக்காங்க. விஜய் வந்து ரஜினியோடைய அடுத்த வருஷமா தான் இருக்காரு. ரஜினியோட படங்கள், ரஜினியோட டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணி தான் படம் பண்றாரு. அப்புறம் ஆப்பனன்ட் அஜித் என்ன பண்றாரு, கமல் மாதிரியா சிவாஜி மாதிரியா பண்றாங்க, எல்லாமே அதே ஃபார்மேட் தான். சோ இப்ப நமக்கு விஜயும் ஒரே ஃபார்மேட், அஜித்தும் ஒரே ஃபார்மேட், விக்ரம் சூர்யா மட்டும் முன்னாடி காலகட்டத்துக்கு நடிக்கிறமான படங்கள் கதைகள் தேர்ந்தெடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களும் எப்படி பண்றாங்கன்னா, சோ நமக்கு பெரிய மாஸ் அப்பீல் வேணும், பெரிய மார்க்கெட் வேணும்னு அவங்களும் இதே டெம்ப்ளேட் தான் வராங்க. 10வது வரைக்கும் சிவகார்த்திகேயன் இருக்காரு. இவங்க எல்லாருமே ஒரு விஜய் படம், ஒரு அஜித் படம், எல்லா படமும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. இப்படி வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா அந்த டைம்ல வந்து அந்த ஆப்ஷன்ஸ் இல்ல. இப்படி ஒரு ஃபார்மேட்ல, இப்படி ஒரு ஃபார்ம்ல இருந்த ஒரு ஹீரோவுடைய பீக்ல வந்த படமா தான் நான் வந்து படையப்பா பாக்குறேன். எனக்கு வந்து படையப்பா வந்து இவ்வளவு ஸ்பெஷலா தோன்றதுக்கு வந்து இவ்வளவு காரணங்கள் இருந்தாலும் எனக்கு ஒரு 2 இடங்கள்ல வந்து ஒரு சின்ன விஷயம் வந்து ஒருத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ போற ஐடியா இருக்கேன். மேற்கொண்டு இந்த மாதிரியான வீடியோக்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மேற்கூடவே உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அந்த படையப்பா படத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது நாஸ்டாலஜிக்கான மொமெண்டோ இல்லைன்னா நீங்க சொல்ல வேண்டிய கருத்து இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வேற எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்துல ஒரு சீன் சட்டம் மறந்து போவோம், பேசிட்டே இருக்கு. அப்பயும் ஒரு சீன் ஞாபகம் இருக்கு. அந்த செந்திலுக்கு வந்து பொண்ணு பார்க்க போவாங்க எல்லாரும். மாப்பிள்ள அவர் தான், அவர் போட்டுக்க ட்ரெஸ் எந்த இல்ல அப்படின்னு சொல்லி கடைசியா சீன் முடியும். படையப்பா அந்த ட்ரெஸ்ஸை பத்தி மறந்துலாம் பேசிட்டு இருப்போம். ஒரு லாங் காமெடி. சோ இந்த காமெடி போய்கிட்டு இருக்கு. காமெடி முடிஞ்ச உடனே கட் அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஓகே கட் ஆயிடுச்சா, எல்லாரும் அப்படியே ஓகே ஃப்ரேம் மட்டும் வெளியே நடந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி சட்டு இறங்கி அப்படியே நடந்து போயிருவாங்க. ஷார்ப்பா அதை எடுத்து இருக்க மாட்டாங்க. பார்த்தாலே தெரியாது சீன் முடிஞ்சிருக்கும். முடிஞ்சு 2 செகண்ட் வரும். ஓகே ரஜினிகாந்த் எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகவே டக்குன்னு தலை தவங்க கூட அப்படியே ஃப்ரேம் விட்டு வெளியே போறது இந்த மாதிரி 10 நேரத்துல இருக்கும்.